அனைவருக்கும் வணக்கம். ஆனந்த் ஒரு ஏழ்மையான பையன். அவங்க அம்மா கஷ்டப்படுத்த அவனை வந்து படிக்க வைக்கிறாங்க. ஆனால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சு தான் பையனை படிக்க வைக்கிறாங்க. ஆனந்தும் அம்மாவும் நல்லா புரிஞ்சுட்டு நல்லா படிக்கிறான். அவன் தான் வகுப்புலேயே வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கிறான். முதல் மாணவன். ஒரு நாள் வந்து ஸ்கூலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து ஒரு நாள் சுற்றுலா வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம். ஸ்கூல்லேருந்து ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணி, ஸோ நாளைக்கு எல்லோரும் வந்து 100 ரூபாய் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பசங்களும் வந்து ஓகே மேம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வசதியானவங்க எல்லாம் கலந்துருக்குறாங்க. ஆனால் ஆனந்த் மட்டும் தான் ரொம்ப ஏழ்மையான பையன். இது வந்து கார்த்திக் நல்லாவே தெரியும். ஆனந்த் வந்து ரொம்ப ஏழ்மையான பையன் கார்த்திக்கு நல்லா தெரியும். கார்த்திக் வந்து திமிரு பிடிச்ச பையன். காரில் தான் ஸ்கூலுக்கு வருவான். ரொம்ப வசதியான பையன். அவன் நல்லா படிப்பான். ஆனால் அவனால் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கவே முடியல. எப்போவுமே கார்த்திக் செகண்ட் ரேங்க் தான் எடுக்கிறான். ஸோ ஆனந்த் மேலே ஒரு வெறுப்பு, கோபம், பொறாமை, போட்டி எல்லாமே இருக்குது. யாருக்கு? கார்த்திக். ஆனந்த் போய் வம்புழுக்கிறான். ஆனந்தை போய் கார்த்திக் வம்புழுக்கிறான். டே ஆனந்த், உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது? நாளைக்கு 100 ரூபா கொடுக்கணும், உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனந்த் இல்லை, என்கிட்ட 1 ரூபா தான் இருக்குது, 100 ரூபாய் என்கிட்ட இல்லை. அப்புறம் எப்படி நாளைக்கு நீ சுற்றுலாவுக்கு வருவேன்? இந்த 1 ரூபாய் வந்து நீ 100 ரூபாய் மாற்ற போறியா? இந்த 1 ரூபாய் நாளைக்கு 100 ரூபாய் தூங்கி இருந்துச்சுன்னா 100 ரூபாயே மாறிடுமா? சொல்லு, நான் வேணால் உனக்கும் சேர்த்து 100 ரூபா கொடுக்குறேன், சுற்றுலாவுக்கு நீ வா. ஆனால் நெக்ஸ்ட்டு வர எக்ஸாமில் நீ நல்லா படிக்கக்கூடாது, நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஆனந்த் வந்து இல்லை, எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அதனால நான் விட்டு கொடுத்தா நல்லா இருக்காது, நான் சுற்றுலாக்கே நான் வராட்டி பரவாயில்ல அப்படின்னு சொன்னோடனே கார்த்திக் எச்சா கோவம் வருது. இவ்வளோ ஏழ்மையாக இருந்துட்டு உனக்கு திமுறப்பாறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்டா, இந்த 1 ரூபா வச்சு நீ இடத்த நீ கிழிக்கிறேன், நாளைக்கு சுற்றுலா வருவேன்னு பார்த்துடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக பேசிட்டு கார்த்திக் போயிடலாம். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அவன் வந்து கீழே நடந்து வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சிருது, ஈவினிங் டைம் நடந்து தான் வீட்டுக்கு போவான். ஸோ அந்த 1 ரூபாய் அவங்ககிட்ட 1 ரூபா இருக்குது, அது அம்மா கொடுத்த காசு. அவன் இன்னும் செலவழிக்காமல் அப்படியே வச்சுட்ருக்கிறான். எப்போவும் அம்மா கொடுத்தாங்க அந்த 1 ரூபாய், எதுக்காவது வச்சுக்க சாமி, ரொம்ப தாகமாக இருந்தால் ஐஸ் கிச்சி வாங்கி சாப்பிடு, ஏதோ ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிடு, 1 ரூபாய்க்கு ஒரு மிட்டாயாவது கிடைக்குமில்லன்னு சொல்லி அவங்க அம்மா கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த 1 ரூபாய் கூட அவன் செலவழிக்காமல் அப்படியே அந்த 1 ரூபாய் பார்த்துட்டே வரான். அந்த ஒரு மரத்தடி சலுப்பாக இருக்குது, ஒரு மரம் போகிற வழியில் ஒரு மரத்தடியில் போய் உட்காரான். உட்காந்துட்டு அந்த 1 ரூபாயே பார்த்துட்டே இருக்கான். இந்த 1 ரூபாய் 100 ரூபாயை எப்படி மாற்றுறது? நாளைக்கு நான் சுற்றுலாவுக்கு போகலினா கார்த்திக் ரொம்ப ஏளனமாக நினைப்பான். என்ன பண்ணலாம்? எனக்கு ஏதோ ஒரு வேலை கிடச்சா கூட செஞ்சுருவேன். இந்த 1 ரூபாய் எப்படி 100 ரூபாய் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபாய் பார்த்துட்டு அழுகுறான். அந்த 1 ரூபாயை வந்து சாதாரணமாக பார்க்கல, ஒரு சாமி மாதிரி நினச்சி பார்க்குறான். நீ தான் எனக்கு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 ரூபாயே பார்த்துட்டே இருக்கிறான். அவன் கண்ணீர் வந்து அந்த 1 ரூபாய் நாணயத்தில் விழுது. டக்குன்னு நாணயம் வந்து கை தவறி கீழே விழுந்துருது. அவன் எடுக்க போகிறான். கீழே இல்லை, நிறைய பூ கிடக்குது. சாமிக்கெல்லாம் வைப்பாங்களா அரளிப்பூ. மேலே பார்த்தா பெரிய அரளி மரம், பக்கத்துலேயே 2-3 மரம் இருக்கும். செம்பருத்தி, அரளிப்பூ, நந்தியாவட்ட பூ, நிறைய மரமெல்லாம் இருக்குது. அவனுக்கு டக்குன்னு ஒரு யோசனை வருது. ஏன் நாம் இந்த பூவெல்லாம் பொறிச்சு கட்டி கொண்டு போய் சாமி கடையில் கொடுத்தா வாங்கிக்குவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறேன்னா, எல்லா பூவும் அது வந்து பொதுவான இடம், பொதுவான மரம், யார் வேணால் பொறிச்சிக்கலாம். அவன் வந்து மஞ்சள் கலர் அரளிப்பூ, சிவப்பு கலர் அரளிப்பூ, வெள்ளை கலர் நந்தியாவட்ட பூ, எல்லா பூ பொறிக்கிறான். நிறையா அவனுக்கு சேர்ந்துருது. அவ்வளோ சந்தோஷம். அவனுக்கு வீட்டுக்கு வரான். அம்மா எனக்கு கட்டி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க அம்மாவும் கட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க அம்மா கட்டும்போது பார்க்குறான், சரி நெக்ஸ்ட் டைம் நாமளே கட்டி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கட்டுறதையே உன்னிப்பாக கவனிக்கிறான். அப்புறம் ஒரு பெரிய மாலையாட்ட வருது. அதை கொண்டு போய் ஒரு கோயிலுக்கு முன்னாடி வெயிட் பண்ணி நின்றுருக்கிறான். கோயிலுக்கு வரவங்க வந்து கேட்குறான், வரங்கிட்டெல்லாம் கேட்குறான், சாமிக்கு மாலை போடுறீங்களா, இந்த 100 ரூபாய் அந்த மாலைன்னு சொல்கிறான். பெரிய மாலையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்தவங்களே வாங்கிக்கிறாங்க. பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய மாலையாவது அழகாக கட்டி வைக்கிறீங்கன்னு சொல்லி 100 ரூபாய்க்கு பதில் 110 ரூபா கொடுத்து வாங்க, அந்த மாலை ரொம்ப அழகாக இருக்கும் கட்டி கொடுத்துட்டு, சின்ன பையன் 7ஆம் கிளாஸ் பையன் விற்கிறான்லவா, அதனால் அவனை என்கரேஜ் பண்ணுறக்காக 110 ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். 1 ரூபாய் 110 ரூபாயே மாறி இருக்குது. அவன் உழைப்பு கூட இருந்திருக்குது, யோசனை கூட இருந்திருக்குது. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அடுத்த நாள் சுற்றுலா போகிறான், எல்லா பசங்களோட சேர்ந்து போகிறான், ஹாப்பியாக இருக்கிறான், ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். அதிலிருந்து அவன் நினைக்கிறான், நல்லா படிக்கணும், படிச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, இடையில நமக்கு டைம் கிடைக்கும், அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யோசனை பண்ணி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு எவ்ரிடே ஈவினிங் போய் பூவெல்லாம் பொறிக்கிறான். அவனே கட்டி பழகிறான். ஒவ்வொரு நாளும் 100 ரூபாய் சம்பாதிக்கிறான். அவங்க அம்மாட்ட போய் அது 100 ரூபாய் கொடுத்துட்றான். அவங்க படிக்கிறதும் நல்லா படிக்கிறான். ஸோ அவன் வந்து கொஞ்சம் படிப்புலேயும் ஃபஸ்ட்டு வர்றான், உழைப்புலேயும் ஃபஸ்ட்டு வர்றான். சொல்லவே தேவையில்லை, நாளைக்கு அவன் நல்ல நிலைமைக்கு வந்துடுவான். ஸோ 1 ரூபாய்
100 மாற்றினா கூட அவன் உழைப்பு இருந்திருக்குது, யோசனை இருந்திருக்குது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.